ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க தாண்டிக்குடி தான் வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா கதவுமலைநாதர்னு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையான சிவனுக்குன்னு தனி முழு சிலை இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கதவுமலைநாதர் கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தாண்டிக்குடிக்கு உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க, உங்களுக்கு உள்ள போகும்போது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஏன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸா நல்ல ஒரு காட்டுக்குள்ள நெடுந்தூர பயணம். நம்ம நடந்து போற அந்த ஒரு ஃபீலே அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். இந்த முறை எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. உள்ள வாங்க, நம்ம போகும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இதுதான் உள்ள நுழையிற என்ட்ரன்ஸு. உள்ள கடைசி வரைக்கும் கார் போகாது. நம்ம காரை கொஞ்சம் தூரத்திலேயே ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போற மாதிரி தான் இருக்கும். நிச்சயமா இங்க போகும்போது நீங்க தண்ணி கொண்டு போக மறக்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பா கையில தண்ணி கொண்டு போங்க. ஏன்னா இடையில உங்களுக்கு கடைங்கிறது இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம போவோம். மோட்டிவ் ஆயிட்டாப்புல நடந்து போயிடலாண்டா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. நமக்கு நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கண்ணை கட்டுது வெயில். கொடைக்கானலே சில்லுன்னு இருக்கு, கொடைக்கானல சுத்தி சில்லுன்னு இருக்கு, புகை வருது, அது வருதுங்கிறாங்க. நம்ம வந்தாதான் மழை வருது. ஆனால் நல்லா இருக்கு இடம். ரொம்ப வெயிலாகவும் தெரில, ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, ஒரு மாதிரி நல்லா அமைதியாக இருக்குது. நிம்மதியாக இருக்குன்னா இங்கே வரலாம். கதம்பு மலை சிவனை பார்க்கறதுக்காண்டி ஏறி போயிட்டு இருக்கிறோம். அது கதவு மலையா, நம்ம தான் மாற்றி சொல்லிட்டோம். அப்பா சூப்பராக இருக்கு. காடுலாம் கீழே ஃபுல்லாக விவசாய தோட்டம் தான். பார்த்தீங்களா, நம்ம இன்னும் மேலே ஏற ஏற பயங்கரமாக மூச்சு முட்டுதுன்னா இலக்கிது. ஃபுல்லாக யூகலிப்டஸ் மரம் தான். ஒன்று பார்த்தா எப்படி 50 அடி 100 அடி இருக்கும் போல ஹைட்லாம். அப்போ அருமையான இடங்க. அப்படியே கீழே லொக்கேஷனை பார்த்தோம்னா அப்பா நல்லா சூப்பராக இருக்கு. வாங்கண்ணே அது பார்க்க தேன்கூடு மாதிரி இருக்கு. நாங்களும் தேன்கூடுன்னு தான் நினைச்சோம். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தெரியுது அது ஒரு மரம் பொந்துன்னு. மரம் அந்த டிசைனில் வளர்ந்துருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 100 மீட்டரோட நடந்திருக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் எல்லாம் டயர்டாயிட்டாங்க. இன்னும் போக வேண்டியதெல்லாம் நிறையா தூரம் இருக்கே. இது போக இன்னொரு முருகன் கோயில் வேற போகணுமா? ஏப்பா அதான் நம்ம வயசு பசங்களோட வந்தால் ஜாலியாக அப்படி சுற்றலாம். இப்படி இருந்தால் புண்ணியத்தையும் தேடணும். கோயிலா சுற்றுவோம். சிவனுக்கு உட்கார்றதுக்கு இடமே கிடைக்கலையா? 2 மலை தாண்டியா போய் உட்காரணும். கதவு மலையை பார்க்கறதுக்குள்ள நம்ம கதவுலாம் கலண்டுரும் போலையானே. கிட்டத்தட்ட போயிட்டோம். கிட்டத்தட்ட இல்லை, பக்கத்துல தானே போயிருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் 100 மீட்டரோட நடந்திருக்க மாட்டோம்னே. போகுது இந்த மாதிரி இறக்குது. ஏதோ வீரப்பனரை பிடிக்கிற ரோந்து போற போலீஸ் மாதிரி போயிட்டு இருக்கிறோம் நம்மளும். ஏப்பா என்னண்ணே, சிறுத்தை நடிக்குது. சிறுத்தை, சிங்கம், எல்லா அனிமல்ஸுமே நம்ம தானே இன்னைக்கு. இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நேத்து மழை பெஞ்சிருக்கும் போல. கொடைக்கானல் அமைதியா இருக்கணும்னா தாண்டிக்குடி பெஸ்ட். கொடைக்கானல் கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு காவலித்தனம் பண்றதுக்கு கொடைக்கானல் கரெக்டா இருக்கும். ரிலாக்ஸா வந்துட்டு போறதுக்கு இந்த இடம் தான் பெஸ்ட். ஏப்பா மரமெல்லாம் அப்பா சூப்பரா இருக்கு. இதுதான் நம்ம வச்சுலாம் நம்ம ஆட்கள்லாம் காட்டுக்குள்ள வெட்டி தள்ளிடுவாங்க 1 மாசத்துக்குள்ள. நல்லா மழை பெஞ்சதுனால பாறை ஓரத்துல இருக்க நல்லா அழகழகா அந்த பூஞ்ச மாதிரி பூத்து சூப்பரா இருக்கு. பார்க்கவே இடம்புலாம் ரொம்ப அமைதியா இருக்கு. வரும்போதே சொல்லித்தான் விட்டாங்க ஆளுக்கு, திடீர்னு யானை வரும், காட்டு எருமை வரும்னு. சரி வீடு தேடி பார்த்தா தானே. 4 பேர் போகிறோம். எப்படி ஒரு ஆளுக்கும் குத்தும், 3 பேரும் ஓடிடலாம். அந்த ஒரு ஆள் நம்மளாம் இருந்துட போகிறோம். அப்படியே போவோம் வாங்க. காட்டுக்குள்ள 150 மீட்டரும் தாண்டியிருப்போம் போல. அதுக்கே முன்னையும் பண்ணி புகையா வருது. அப்படியே பாட்டை போடுறா சத்தியண்ணா, பாட்டை போட்டினா மோட்டிவேட் ஆகி கேட்டே போகலாம்.
யூலிப்டஸ். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்ச மரம் மாதிரி தான் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வச்ச மரம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்ள நிறையா மரங்களை வெட்டியிருப்பாங்க போல. அதை சொன்னல நேற்று மழை பெஞ்சதுனால இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆரம்பத்தில் நடக்கும்போது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே போக போக நல்லா இருக்கு இடம். சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு இதாக இருக்குது. ஆனால் இங்கே எப்பயுமே வெயில் அடிக்கும்னு சொல்லவும் முடியாதுல்லண்ணே. திடீர்னு அப்படியே மாறிடும் கிளைமேட்டு. இடம் அப்படியே உள்ள நுழையும் போது உள்ள வரவே முடியாது. ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பர். ஏப்பா இப்படியே நடக்கலாம் போல எவ்வளோ தூரம் வேணாலும். ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் வரும்போது பக்கத்தில் ஏதோ படம் ஷூட்டிங், சசிகுமார் படம் ஷூட்டிங் நடக்குதுன்னாங்க. ஒன்றும் தெரியல. ஒன்று தெரியுதா நல்லா சேஞ்ச் ஆகும்போது. அந்த பக்கம் வெயில், இந்த பக்கம் பார்த்தா மழை. மழை பெஞ்சு சேரும் அதிகமாக கிடக்கு பார்த்தீங்களா. இது பார்க்க ஏதோ ஆறு ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. தண்ணி ஓடுற இடம் மாதிரி தான் இருக்குது. கீழே இருக்குது இந்த இடமெல்லாம் ஆறு ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. பார்க்க நல்லா அழகா. அது மழை பெஞ்சு சீசன் நேரம் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும்னு. இங்கேருந்து நடந்த தூரம் இப்படி இருக்குது. நாங்கள் வந்த காரில் வந்த பாதையை பார்த்தோம்னா அது பாதைன்னே சொல்ல முடியாது. சின்ன சந்துக்குள்ளே போச்சு. அங்கேருந்து ரொம்ப ஹில்ஸ் ஏறுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாகி போச்சு வண்டி. ரொம்ப மோசம். பாதை போகுது. லோக்கல் ஆளுங்க யூஸ் பண்ணுற பாதையா இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க யூஸ் பண்ணுற பாதையான்னு தெரியல. நல்லா இருக்குது. இந்த அங்கே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே அப்படி நிழல். இந்த ரோட்டு ஓரத்தில் நல்லா அப்படி பாசதமாக பிடிச்சி பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய நவாமரம் விழுந்து கிடக்கு. பொத்து பொத்துன்னு சவுண்டு தான் கேட்குது. ஆனால் எங்கே விழுகுதுன்னு தெரில. அப்படியே போனோம்னா பாதி தூரம் கிராஸ் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு. அடுங்கண்ணே ஒரு வழியாக ஒரு நவாமரத்தை கண்டுபிடிச்சாச்சு. சின்ன பழம். இது என்ன வகை பழம்னே தெரில. பரவாயில்ல. மரத்தை பார்த்ததுக்கு பழத்தை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களாண்ணே. மழை பெஞ்சதுனால பார்த்தீங்களா, தண்ணி பார்த்தீங்களா. ஆனால் பெருமழை பெஞ்சிச்சுன்னா அதெல்லாம் அரிச்சிட்டு ஓடும் போல நடமெல்லாம். கதவு மலை என்ன சிவன் போட்டுருந்துச்சு? கதவு மலை, கதவு மலை திருக்கோயில் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் சிவன் மலைன்னு தான் சொன்னாங்க. சிவன் கோயில் இருக்குன்னு. அங்கே பக்கத்துலேயே நம்ம இந்த டைரெக்ஷனில் வரோம். அதுவே நம்ம அந்த கொடைக்கானல் பண்ணக்காடு ரோட்டில் போனோம்னா காஃபி சைட் காஃபி ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோயில்னு ஒன்று இருந்துச்சு. என்ன பண்ண, கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் போட்டது. போட்ட பிளான் வேறு, வந்த பிளான் வேறு. கோயம்புத்தூர் மருதமலைக்கு பிளான் போட்டு குற்றாலத்துக்கு வண்டியை விட சொல்லி அங்கேருந்து திருப்பிட்டு சிறுமலை போகிறதுக்கு பக்கத்தில் போயிட்டு கொடைக்கானல் போகலான்னு வந்துட்டு அங்கேருந்து மாறுறோம் பாருங்க. உண்மையிலேயே இப்படி தான் கடைசி. இங்கே தான் இந்த வியூ பார்த்தீங்களா, வேற மாதிரி வேற மாதிரி எப்படி வேற மாதிரி வேற மாதிரி வியூ. சூப்பராக இருக்கு. பயணம் 100 சூப்பரா இருக்கு. இவ்வளவு நேரம் ஜில்லுன்றுச்சு, இங்கிட்டு வெயில் அடிக்குது. ஐயா ஐயா பிளாஸ்டிக் கொண்டு கூடாதுன்னு பார்டர் செக் பண்ணாங்க. இங்க பாருங்க, கிளினிக் பிளஸ் லேசு குக்குரை தின்னி போயிடுங்க கொண்டு வந்து போடுறாங்க. நம்ம வரந்தா மட்டும் பிடிச்சிடுறாங்க பார்டர்லயே. நம்மளை பார்த்தாலே தெரியும் போல இவங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க. வந்ததுக்கு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு ஓகே சூப்பராக எடுத்தாச்சு. ஒத்தையடி பாதையில யாரையும் காணுமேனே, இருட்டுறதுக்குள்ள ஓடிடுவோம்னே. அடுத்து மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து சிங்கமொழி வர்றதுக்குள்ள வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம். நம்ம என்ன பாதி தூரம் கூட வரல. சூப்பர். நல்லா நல்ல பூ செடி நிறைய இருக்கு. ஒரு இடமுமே நின்று பார்க்கறதா ஒரு நாள் கூட பத்தாது போல. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம்லாம். போற கோயிலுக்கு பெரிய வரலாறு இருக்கும் போல. இந்த கோயில் பார்த்தோம்னா
2500 வருஷத்துல முழு சிவன் கோயில்னு சொல்றாங்க. சிவனுக்கு உருவம் இருக்கு என்னன்னு தெரியல. முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாதுண்ணே. அண்ணே முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது. போறோம் எல்லாம் செடிகள் தான் பார்க்க கஞ்சா செடி மாதிரி இருந்துச்சு. அந்த வாசம் ஸ்மெல் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல பசுமையா குழம்பு ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா பைசன் குட்டி வரலன்னு பார்த்தோம். நைட்டு வரும்போது ஒரு பைசனை பார்த்தோம். ஒரு பைசன் போயிருக்காங்க. 2-3 போயிருக்காங்க நினைக்கிறேன். தடங்கள் நிறைய இருக்கு. கவனமா தான் போகணும் போலயே. 2 பேர் போறாங்க. ஆமா பொண்ண போறவங்க. நாங்க அதை விட பெரிய பைசன் நைட்டு வரும்போது நைட்டு பார்த்தோம். ஹில்ஸ் ஏறும் போது 10:30 வந்தோம் நாங்க. ஹில்ஸ் ஏறி அவ்வளவு அழகா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நைட்ல ஹில்ஸ் ஏறினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். நகலவே இல்லை. அந்த ஹில்ஸோட ஏறிடலாம் போல. இந்த கதவுமலை கோயிலுக்கு வர்றதுக்குள்ள என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் இந்த பயணத்தை. அம்மாடி இவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு இதான ஒரு ஆஃப் ரோடு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நினைச்சு கூட பார்க்கல நான் இந்த இடத்த டிரைவ் பண்ணி ஏறி வருவேன்னு. அப்பா சூப்பரா ரொம்ப இந்தா நம்ம இன்னும் மலைகள்ல பாதி கூட தாண்டல. நம்ம கார் எங்கேயோ நிக்குது. பார்த்து போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நடந்து போவோம். இந்த வியூ பாத்தீங்களா எப்படி இருக்குண்ணே? ரொம்ப அருமை சூப்பர். ஆனா மழை தான் வரும்னு நினைக்கிறேன். சொல்லிதான் விட்டாங்க மழை வர்றதுக்குள்ள போயிட்டு திரும்பிடுங்க அப்படின்ட்டு. எங்களுக்காண்டி மதிய சாப்பாடு வேற வெயிட்டிங்கு. ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து பண்ணியிருக்கு. ஆமாம் இல்லைன்னா போகிறதுக்குள்ளே சார்ஜ் முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. பரவாயில்ல இல்லாட்டா இன்னும் ஒரு 17 Pro இருக்குது. அதில் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம ஃபோன் தானே நம்ம யூஸ் பண்ணது போக தானே மிச்சம். எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியலையே. என்னண்ணே எதுவும் பார்த்துட்டீங்களா? அண்ணனுக்கு கண்ணில் எதுவும் விழுந்துருச்சு போல. அட்டைப்பூச்சிலாம் அது மழை டயத்துல அட்டைப்பூச்சி வரும். என்ன அனுமார் வாழ் மாதிரி போயிட்டே இருக்கு. எப்பா அந்த காலத்துல வேலை வெட்டி இல்லாம எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு இப்பதான் தெரியுது. அதானே அந்த காலத்துல வேலை வெட்டி இல்லாம எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு இப்ப தெரியுது. உள்ள போனோம்னா அழகா இருக்கு. இதுதான் கல்பாசியா? நீங்க போற ஐடியா இருக்கா? பிரியாணிக்கு போற கல்பாசி. அப்பா டைம் ஆயிடுச்சுன்னு. ஆமா இப்ப போனாதான் கிளம்பலாம். அண்ணா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போனாதான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரலாம். வாங்க வாங்க. நான் தானே முன்ன வந்துகிட்டு இருக்கேன். நீங்க லேட் பண்றீங்க. ஆமா ஏன்னா சிங்கம் என்ன சிங்கம் என்னை அடிச்சோம் நீங்க எல்லாம் ஓடுறதுக்கா? நாத்த தாங்க முடியல அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தா பழைய 2000 போட்டு வந்திருப்பேன். உள்ள போ பயமா தான் இருக்கு லேசா. இவங்க நம்மள முன்னாடி வேற தைரியமான ஆளுன்னு போக சொல்லிட்டாங்க. அண்ணே லேசா பயமா தானே இருக்கு. இருந்தாலும் போவோம். என்ன பண்றது? போயிட்டு அங்கே போனோம் இங்கே போனோங்க. அவனா நம்புறானா? வாயிலேயே போய் சொல்றேன்னு சொல்றாங்க. வீடியோ எடுத்து காட்டினாதான் நம்புறாங்க. ஓ ஓடியா கறி சீக்கிரம் வாங்க. சதி லீலாவதிண்ணே. சதி லீலாவதி அதானே அவனுக்கு வரும்ண்ணே. ரமேஷ் அரவிந்த் இல்லை ஜீப் மட்டும்தான் வரும் பார்த்தா. பைக்கில் வர்றாங்கப்பா. இந்த பைக்கில் வந்துட்டு வர்றாங்களே. இங்கே ஒரு 3 பசங்க போனாங்க. இந்த நிற்கிது தூரத்தில் நிற்கிது பைக்கு. வண்டி திருப்பி தாங்குன்னு நினைக்கிறீங்க? வண்டி கொண்டு ஒர்க் ஷாப்பில் தான் விடணும் இதுக்கு மேலே. ஏன்னா இதில் போகிறதுக்குன்னே உள்ள 4x4 அந்த வண்டியே ஸ்லோவாக தான் போகிறேன். பழைய ஸ்ப்ளெண்டரு டிஸ்கவரி இதை வச்சுக்கிட்டு இந்த விரட்டி வந்தா இன்ஜின் எல்லாம் முடிஞ்சிடும். இதோட ஒரு வயசு கோளாறில் வர்றாங்க. ஜாலி தான். ஆனால் செம்ம ஸ்பீடுங்க வந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. இதை வர்றாங்கல்ல இதில் ஒரு R15 வர தான் வர்றாங்க பாருங்க. ஆனால் பரவாயில்ல எப்படி வந்தானுங்கன்னு தெரில. நாங்கள் வரும்போது ரோடு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்துட்டாங்க. பைக் நிறையா வருதுங்க. பார்த்தீங்களா? பின்னாடி இன்னும் 2 பைக் வருது பாருங்க.
கிராஸ் பண்ணி போகட்டும். எல்லாம் எம்பூட்டும் கிராஸ் பண்ணி போகுது. எல்லாம் பைக்கில் பறக்கிறாங்க அப்படியே. என்னத்த சொல்ல, பரவாயில்ல, அது ஒரு ஜாலி தான். நம்மகிட்ட பைக் இருந்தால் நம்மளும் அந்த சேட்டை தான் பண்ணுவோம். இது பார்க்க காஞ்சி போன மாதிரி இருக்குது, ஆனால் காஞ்சி போன இடம் கிடையாது. நீங்கள் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த சீசனில் வந்து வச்சுக்கங்களேன், நல்லா பனிமூட்டத்தோட உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயில். நிறைய யூடியூப் சேனலில் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அவ்வளோ ஃபுல்லாக முழுக்க காட்டுக்கல, அழகாக ட்ரெக்கிங். நாங்கள் இருக்கிற இடத்துல மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாங்கள் வந்தப்போ சரியான வெயில், ஆனால் மிஸ்ட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வருது. நாங்கள் போகும்போது மிஸ்ட் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த காட்டுக்குள்ளே போனாலும் நம்ம ஆளுங்க போனால் பார்த்தீங்களா, ஒன்று தான் எங்கேயும் பார்த்தனே. ப்ளேஸ் பாட்டிலு, வாட்டர் பாட்டிலு, தமிழ்நாடு அரசு பானம் எல்லாமே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பட்டை ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்கு. இது எப்போ நடந்ததுன்னு தெரியலை. ஆனால் இது வரைக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றும் தெரில, ரொம்ப சூப்பராக இருக்குது போகிறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது வந்து வேறு ஃபோனில் எடுக்கிறேன், அந்த ஃபோனில் சார்ஜ் உட்காந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆள்லாம் போயிட்டு வரும்னு சொன்னாங்க, எங்கே 4 பேர் தவிர யாரையுமே காணுமே. ஆனால் இந்த இடம் வந்து நவம்பர், டிசம்பரில் வரணும், சூப்பராக இருக்கும். இந்தா சரிதா, மிஸ்ட்டு வருது, ஃபார்ம் ஆகுது. ஆஹா என்ன அருமையாக இருக்கானே போக போக. ஆனால் சிவன் வந்து நம்மளை சோதிக்கிறாரா என்ன பண்ண, திறமை செக் பண்ணுறாருன்னு தெரியலண்ணே. நானும் இந்த மிஸ்ட்டு பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்குது காற்று, இயற்கைக்கு நடுவில் எவ்வளோ ஒரு ஜாலியாக ஆனந்தமாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு அதோட இது நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மரம் சைஸு பாருங்க, செம்ம பெருசு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு மலையவே சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். அதானே திக்னஸ் சரியான பெருசுண்ணே, ரொம்ப பெருசு, சூப்பராக இருக்கானா. சரு பட்டை சரியான பெருசுண்ணே, கேமராவில் பார்க்க சின்னதாக தெரியுது, சரியான பெருசு. அண்ணே புகை மூட்டை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்குண்ணே, வரணும்ண்ணே. சிவன் நம்ம பார்க்க கஷ்டப்பட்டு வர்றோம்ல, அப்போ இது கூட நமக்கு பண்ண மாட்டாரா? ஆஹா, ஏற்கனவே கால் ஒடிஞ்சுது, இது வேற பெரட்டி விடுது. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படியே அடுத்த கொடைக்கானல் மலைக்கு போயிரும் போல இந்த பாதை, அப்படிதான் தெரியுது. ஒரு மலை சுத்தியாச்சு தெரியுதானே. இது எப்படி கண்டுபிடிச்சா சிவனை? யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியலண்ணே. அது மலைவாசி மக்கள் கும்பிட்டுருப்பாங்க போல அந்த காலத்தில். ஃபுல்லாக செங்குத்தா ஏறுது மலை ஃபுல்லாக, வரோம் ஒன்றும் அந்த அளவுக்கு அடர்த்தி இல்லை, வெறும் யூலிப்டிஸ் தான். இந்த யூலிப்டிஸ் மட்டும் இல்லைன்னா வெறும் மொட்டை பாறை. ஆனால் மழையெல்லாம் பெஞ்சுன்னா இந்த பாதையில் போக முடியாது, கருகிடுவோம். என்னண்ணே மேலே தேன்கூடு? ஆஹா, தேன்கூடு இருக்குன்னு சொல்கிறாப்புல, எங்கேயும் தெரியலண்ணே. அண்ணே ஆஹா, எவ்வளோ பெரிய தேன்கூடு, பரவாயில்லையே. தெரியுதா இருக்கு தென்கூடு? அது நம்ம அதை சீண்டாத வரைக்கும் அதை நம்மளை ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்குமேனு பாவப்பட்டு கொஞ்சோண்டு தேன் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி வேணாம், நம்ம வாட்டில் கையை கால வச்சு சும்மா இல்லாமல் வாட்டில் 2 போகுது. கடி வாங்க முடியாது, கடி வாங்கினா இப்போதைக்கு போடவும் முடியாது. பாதை வரும்னு பார்த்தா படத்தை சொல்கிற மாதிரி 2 கிலோமீட்டர் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு போல். மணி சவுண்டு கேட்குது. ஜீப்பு போகுது போல். ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஜீப்பை புக் பண்ணி போயிருக்கலாமோ. ஓ, ஒரு ஜீப் ஒன்று வருது, தூரத்தில் வருது. கேட்குதா உங்களுக்கு? இது என்ன சத்தம், மணி சத்தமாக விசில் சத்தமானு எனக்கே கன்ஃபார்மாக தெரிலண்ணே. ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அண்ணே வாங்க, பக்கத்தில் நெருங்கியாச்சு, ஜீப்பு வருது. ரிட்டர்ன் போகும்போது ஜீப்பு போச்சுன்னா லிஃப்ட்டு கேட்டு போயிடும்ண்ணே. அண்ணே ஜீப் பக்கத்தில் வருது, நீங்கள் அதுக்குலாம் அந்த மேட்டுக்கான ஏறிடுவோம்ண்ணே. வாங்க. ஜீப்பும் வந்துருச்சு.
பக்கத்தில் வந்துருச்சுனே. ஜீப் மட்டும்தான் இதில் போகும், வேறு எதுவுமே போக வாய்ப்பு இல்லை. நம்ம நடந்து போனால் தான் உண்டு இதில். ஆனால் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது இடம். ஆனால் நல்லா இருக்குது, இதுக்குன்னு வந்தால் என்ஜாய் பண்ணி வரலாம். நல்லா காற்று ஜில்லுன்னு வேர்க்கு தான் நமக்கு, வேர்வைக்கு இந்த காற்று படும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜீப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஜீப்பு இது இங்கே லோக்கலில் ஓடுற ஜீப்பா இல்லை அவங்க ஓன் தான் தெரில. மேக்ஸிமம் லோக்கலில் ஓடுறதாச்சும் இருக்கும். நான் ஓன் வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் ஜீப் போகுது பார்த்தீங்களா, ஆட்களை தான் ஏற்றிட்டு போகிறாப்புல. ஆனால் ஜீப்பு ஸ்லோவாக தான் போகுது. நேரத்தில் போக முடியும், நடந்து போகிறதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, தெரியுதா? அங்கே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம். நல்லா இருக்குது. அண்ணன் தான் டயர்ட் ஆகிட்டாப்புல. மேலே போவோம், கோயில்கிட்ட போயிடுவோம். அண்ணே வாங்க, வெறும் 2 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம காமிச்சதெல்லாம் சாம்பிள் போல், மெயினான வியூ இனிமேல் தான் இருக்குது. மோசமான கரடு முரடான பாதை இதோட இந்த மலையோடு முடியுது. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டான ரோடுன்னு தான் சொன்னாங்க. போய் பார்ப்போம். முன்ன யாரோ அண்ணன் தான் காட்டுற மாதிரி உரிமிட்டு போகிறாப்புல, பயமுறுத்துறதுக்கு. பயத்துக்கு பயம் காட்டிட்டு போகிறாப்புல. அண்ணே வடிவில் வர்ற மாதிரிலாம் நான் வர்றியே, கையில் லேகியம் சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரி. நல்ல வியூ கிடைக்கும்னா அந்த அண்ணன் சொல்லிட்டு போனாப்புல. ஆஹா அண்ணே, செம்ம வியூண்ணே. ஒட்டுமொத்த மலை பிரதேசமே தெரியுதே. இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மேகமாக இருக்குது. மழை வர்றதுக்குலாம் நாங்கள் இறங்கினா தான் கோயில் முடியும்னு பார்த்தா இன்னும் தாண்டி போகுதே. தெரியுது பார்த்தீங்களா, இன்னும் மேலே போகணும். இன்னொரு மலை இருக்கான், அப்படியே போவோம். அதுக்கெல்லாம் அண்ணன் மட்டையாயிட்டாப்புல. அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை. அப்பா, கடவுளோட படைப்பே படைப்பு தான். எது காட்டுறோம் பாருங்க, அழகாக இருக்கு பார்த்தீங்களா. தெரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்த அந்த சைடை விட இங்கே எடுத்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் இறங்கி போகலாம் போல். 2 கிலோமீட்டர் இப்போதைக்கும் கை கால் ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் இழுத்து போக முடியாது. ரொம்ப அருமையாக இருக்குது. மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா. அந்த வியூ பாயிண்டோட இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மிஸ்டில்னு சொன்னதுக்கு ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வருது, ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் அந்தளவுக்கு ஒரு மறைக்கிற அளவுக்கு மிஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக வெயிட்டிங்கு. சரிங்களா, இந்த மலையை தான் காமிச்சேன் அங்கே இருக்கும்போது. இந்த மலை வரைக்கும் போகலாமான்னுட்டு கேட்டதுக்காண்டி மலையையும் தாண்டி கூட்டி இப்படி பார்த்தீங்களா, இப்படி ஓட விட்டு கிட்டத்தட்ட 2 மலை தாண்டி நாங்கள் வந்துட்டோம். இன்னும் சிவனை பார்க்கல. அப்பா, சிவன் ஐயாவுக்கு இருக்கிறதுக்கு இடமே கிடைக்காம இவ்வளோ தூரம் வந்தாப்புல. ஓகே, பார்ப்போம். பார்க்கறதுக்கு அதிர்ஷ்டம், அதுவும் அதிர்ஷ்டம் வேணும்ல. இப்போ தான் போக தெம்பு வருது. கொண்டு வந்த தண்ணி பாட்டில் முடிய போகுது, எப்படின்னு தெரில.